சென்னையில் 13 வயது சிறுமியை 50க்கும் மேற்பட்டோர் பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பல்லாவரத்தைச் சேர்ந்த 13 வயது சிறுமி உடல்நலக் குறைவால் பாதிக்கப்பட்டதை தொடர்ந்து அவரது தாயார் அவரை செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றார். மருத்துவ பரிசோதனையில் சிறுமி 3 மாதம் கர்ப்பமாக இருப்பது தெரியவந்தது. விசாரணையில் சிறுமியை அதே பகுதியைச் சேர்ந்த 19 வயதான சஞ்சய் என்ற இளைஞர் காதலிப்பதாக ஆசை வார்த்தை கூறி வன்கொடுமை செய்தது தெரியவந்தது. மேலும் சிறுமியை சஞ்சயின் நண்பர்கள் உட்பட 50க்கும் மேற்பட்டோர் வன்கொடுமை செய்ததாகவும் ஓராண்டுக்கும் மேலாக சிறுமி வன்கொடுமைக்கு உட்படுத்தப்பட்டதும் தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து சிறுமியிடம் அத்துமீறலில் ஈடுபட்ட சஞ்சய், நந்தகுமார், சூர்யா, நிக்சன் மற்றும் 7 சிறுவர்கள் உட்பட 12 பேரை போக்சோ சட்டத்தின் கீழ் காவல்துறையினர் கைது செய்தனர். சிறுமி வன்கொடுமை விவகாரத்தில் வேறு யார் யாருக்கு தொடர்பு இருக்கிறது என்று காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிறந்த நாளையொட்டி தமிழகம் முழுவதும் பல்வேறு இடங்களில் இரத்த தான முகாம் நடைபெற்றது. அதிமுக தகவல் தொழில்நுட்ப அணி சார்பாக கட்சியின் 82 மாவட்டங்களில் சுமார் 20,000 பேர் இரத்த தானம் செய்தனர். சென்னை ராயப்பேட்டையில் நடைபெற்ற முகாமில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், அதிமுக கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் விந்தியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்த முகாம் நடந்துகிட்டு இருக்கு. அனைத்து பொறுத்த வரைக்கும் பாராட்டு விழாக்களையும் விளம்பரங்களையும் பெருசா நாங்க தேட மாட்டோம். நாங்க செய்யற சின்ன செயல்ல கூட மக்களுக்கு உதவுற விஷயங்கள் இருக்கணும்னு ஆசைப்படுவோம். எங்க தலைவர்களும் கொண்டாட்டம் எல்லாம் தேவையில்லைன்னு எங்க பொதுச் செயலாளர் வார்த்தைப்படி எல்லாரும் சேவை கொண்டாட்டங்களா நடத்துறாங்க. தருமபுரியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் இரத்த தான முகாமை தொடங்கி வைத்தார். ஏராளமானவர்கள் பங்கேற்று இரத்த தானம் செய்தனர். பிரியாணியில் லெக் பீஸ் இல்லாத ஆத்திரத்தில் ரகளையில் ஈடுபட்ட மதுபோதை ஆசாமிக்கு பொதுமக்கள் கொடுத்த விருந்தின் காட்சிதான் இது. சிதம்பரம் அடுத்த லால்புரத்தில் இயங்கி வரும் பிரியாணி கடையில் பார்சல் பிரியாணி வாங்கிய மதுபோதை ஆசாமி சிறிது நேரம் கழித்து பிரியாணியில் லெக் பீஸ் வைக்கப்படவில்லை என்று கூறி கடை ஊழியர்களிடம் ரகளையில் ஈடுபட்டுள்ளார். மேலும் கடைக்கு சாப்பிட வந்தவர்களிடம் மதுபோதை ஆசாமி ரகளையில் ஈடுபட்டு ஒருவரை கடுமையாக தாக்கினார். இதில் அவருக்கு ரத்தம் வடிந்த நிலையில் அருகில் இருந்த மற்றவர்கள் மதுபோதை ஆசாமிக்கு தர்ம அடி கொடுத்து போலீசில் ஒப்படைத்தனர். தாக்குதல் குறித்த வீடியோ வழியாக வேகமாக பரவி வருகிறது. தமிழ்நாட்டில் கடைகளை 24 மணி நேரமும் திறந்து கொள்ள அனுமதி நீட்டிக்கப்பட்டுள்ளது குறித்து மக்கள் தெரிவித்த கருத்து என்ன என்பதை தற்போது பார்க்கலாம். பொதுமக்களுக்கும் வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சியான விஷயம்தான். 24 மணி நேரம் கடை திறக்குது, எங்களுக்கு மகிழ்ச்சி தான். ஆனால் பகல்லே வியாபாரம் இல்லை. குறிப்பாக பெண்களுக்கு சில பாதுகாப்பு வேணும். ஏன்னா சில பேர் நைட் டிராவலிங் போவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அவங்களுக்கான பாதுகாப்பு இந்த பேக்கரியில், அந்த மாதிரி கடையில், சூப்பர் மார்க்கெட், அந்த மாதிரி இடத்துல நிறைய பாதுகாப்பு இருந்தால் இந்த சட்டம் உண்மையிலுமே நல்லா இருக்கும். மெடிக்கல் ஸ்டோர்ஸ் இரவு பூரா திறந்து வைக்கிறதுல கம்பல்சரியாக திறந்து வைக்கிற மாதிரி இருக்கணும். இது சுற்றுலா பயணிகளுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும். சில பேருக்கு அது தேவை இருக்கலாம். ஹாஸ்பிட்டலை ஒட்டி உள்ள கடைகள், அங்கே உள்ள டீ கடை, சாப்பாடு கடை, அவங்களுக்கு தேவை இருக்கலாம். நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் அதுக்கான ப்ரிகாஷன்ஸ் கவர்மெண்ட் ப்ராப்பராக பண்ணணும். லைக் பாதுகாப்பான ஒரு செக்யூர் லைஃப் பீப்புளுக்கு கொடுக்கணும். இந்த லேபர்கள் என் டைம் வர்றதுக்கு 24 ஹவர்ஸ் வேலை பார்க்கறதுக்கு ஆள் கிடையாது. இப்போதைக்கு பஸ் ரூட்டு கிடையாது. நல்ல விஷயம் தான். 24 ஹவர்ஸ்ங்கிறது உயிர் காக்கிறதுனால எல்லாத்துக்குமே அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். CCTV கேமரா இருந்தால் மட்டும்தான் அது கடைக்கு 24 மணி அனுமதிக்கு கொடுக்கணும். பாதுகாப்பை அதிகப்படுத்தியோ இந்த விதை நடைமுறைப்படுத்தினா பொதுமக்களுக்கு ஏதுவாக இருக்கும். மதுபான கடைகளோட டயத்தை குறைக்கணும். அப்போ தான் கடைகள் திறந்திருக்கிறதுக்கு, மற்ற கடைகள் இயங்குவதற்கு சட்ட ஒழுங்கு சீர்கிடாமல் இருக்கும். பஸ் வசதியை அரசாங்கம் முழுமையாக செஞ்சு கொடுக்கணும். அப்போ தான் மக்கள் பயமின்றி கடைகளுக்கு போயிட்டு வருவாங்க. இப்போ தூங்கா நகரம்னு ஒரு நகரத்தை சொல்கிறோம்ல, இனி தூங்கா தமிழ்நாடாக நாங்கள் பார்க்க விரும்புகிறோம். அதுக்காக ரொம்ப மகிழ்ச்சியாக இந்த வரவேற்கிறோம். வியாபாரிகளுக்கும் பொதுமக்களுக்கும் பாதுகாப்பு கருதி போலீசாரின் அதிகப்படியான ரோந்துகள் இருக்க வேண்டும் என்பது எங்களின் வேண்டுகோள்.